ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கேப்சிகமில் சட்னி. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேப்சிகமில் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டு நம்ம பண்ணுவோம். பட் நிஜமாவே இந்த கேப்சிகம் சட்னி சூப்பராக இருக்கும். கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா பொன்முறவல் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 10 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனது உடனே நீங்கள் வந்து கேப்சிகம் போட்டுருங்க. நான் ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட 5 பல்லு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேப்சிகம் வந்து நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வதக்கு சட்னி எப்படி அரைப்போம், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. நான் இங்கே வந்து ஒரு 5 பேருக்கு செய்கிறதுனால ஒரு 15 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாச்சும் சின்ன வெங்காயம். ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை இல்லாதபடி நல்லா வதக்கிக்கோங்க. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இனிமேல் இந்த சேனலில் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்த் இண்டியன் ரெசிபீஸ், சவுத் இண்டியன் ரெசிபீஸ் எதுனாலும் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன். இந்த சட்னி வந்து நமக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். அந்த கேப்சிகம் பிடிக்காதவங்க கூட இதை வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு கூட கேப்சிகம் பிடிக்காது. ஆனால் இது வந்து சூப்பராக சாப்பிட்டான். இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொல புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் கொட்டி அரைச்சி சர்வ் பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நியூ ட்ரை தான். இதே மாதிரி பஜ்ஜி மிளகாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அற்புதமாக இருக்கும். ரெகுலர் மிளகாய் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரியான மிளகாய் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.